கல்யாண வீட்டு கோவக்காய் பொரியல் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க கல்யாணத்துக்கு. அப்போ கோவக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க. பயங்கர டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தலாம் ட்ரை பண்ணிப்பாங்கன்னு தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். எப்படிங்கிறது பார்த்துடலாங்களா? கோவக்காய் நாளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்க 3 ஸ்பூன் ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச நடக்கல. ஒரு விசில் குட்டு எடுத்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 4 சில்லு தேங்காய் லைட்டாக இன்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவக்காய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகுளுந்து பருப்பு, வேக வச்ச பருப்பு நடக்கல, இதை நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், அளவான உப்பு, இன்ச் பண்ண தேங்காய், ஃப்ரை பண்ண கோவக்காய் போட்டுக்கலாம். சுவையான கோவக்காய் பொரியல் ரெடிங்க. நேற்று பொரியல் எப்படி சாப்பிடணுமோ அதே டேஸ்ட்டாக தான் இருந்தாங்க. என்னங்க ஒன்று இந்த பாசி பருப்புன்றது கொஞ்சம் வெந்துருச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் வேக்காட் கம்மியாக விட்டு எடுத்து தாளிச்சிங்கன்னா அதே மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.